என் இனிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா. இப்போ தான் நீங்கள் முதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுடைய பெயர் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், ரெட் கலரில் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நமது சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? மறந்துடாதீங்க. நம்ம சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம சென்னைக்கு மிகவும் அழகு சேர்க்கக்கூடிய ஒரு இடம், சென்னை மெரினா கடற்கரை சாலை, அதாவது காமராஜ் சாலை என்று அழைக்கக்கூடிய மெரினா கடற்கரை சாலையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சிறப்பாக இருக்கும் அந்த வீடியோ. நம்ம முதல்ல இப்போ எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, புனித ஜார்ஜ் கோட்டை அந்த இடத்துல தான் இருக்கோம். நம்ம இப்போ புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் நமது தமிழ்நாடு அரசனுடைய தலைமைச் செயலகம் இயங்கி வருகிறது. செயலகம் எதிரே அழகான பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் அப்படி தள்ளி வந்தோம்னா ஒரு சிங்கம் சிலை ஒன்று இருக்குது. கல்லுனால செதுக்கப்பட்ட ஒரு சிங்கம் சிலை நிக்கிற மாதிரி இருக்கு. பூங்காவை பார்த்தீங்கன்னா, பூங்காவில் பெரிய கம்பளம் விரித்தார் போல புல்தரை இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கும் தள்ளி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு படகு, அந்த படகு அருகே ஒரு மீனவர் மீன் பிடிக்க போவது போன்ற ஒரு அமைப்பை மிக அழகாக அமைச்சிருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா போர் நினைவு சின்னம் நம்ம பார்க்குறோம். அதாவது நமது இந்திய திருநாட்டுக்காக இராணுவ வீரர்கள், உயிர் நீத்த இராணுவ வீரர்களின் நினைவாக இந்த போர் நினைவு சின்னம் கட்டப்பட்டிருக்காங்க. அந்த போர் நினைவு சின்னம் அருகே ஒரு நினைவு ஸ்தூபி ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த ஸ்தூபி பக்கத்தில் நமது இந்திய தேசிய கொடி ஒன்று பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கின்றது. அதையும் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படியே நம்ம திரும்பி எதிர்ப்புறமாக பார்த்தோம்னா சென்னை துறைமுகத்தினுடைய நுழைவு வாயிலை பார்க்குறோம். நம்ம இதுதான் கேட் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க, துறைமுகத்தினுடைய நுழைவு வாயில். அதை பார்க்குறோம். அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்தோம்னா சட்டமன்ற பேரவையினுடைய வைர விழா நினைவு வளைவு ஒன்று அங்கே வச்சுருக்காங்க. அதுவும் மிக சிறப்பாக இருக்குது. இந்த வளைவு வழியாக நம்ம கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்தோம்னா பாலம் ஒன்று பார்க்குறோம். மிக ஒரு சிறப்பான பாலம், சென்னைக்கே அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பாலம். இந்த பாலத்தினுடைய பெயர் நேப்பியர் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேப்பியர் பாலத்தினுக்கு கீழே கூவம் ஆறு வருது. அந்த கூவம் ஆறு கடலில் கலக்கக்கூடிய முகத்துவாரம், அதுக்கு மேலே தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை நகருக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை அளிக்கின்றது. இன்றைக்கி நகரின் பல்வேறு பகுதிகளிலே கட்டப்படுகின்ற பாலங்கள் எல்லாம் முன்மாதிரியாக இந்த பாலம் அமைந்திருக்கின்றது. அதாவது அரைவட்ட வடிவிலே அந்த பக்க அமைப்பு அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. சமீப காலத்தில் சென்னையில் சர்வதேச சதுரங்க விளையாட்டு போட்டி நடந்தது இல்லையா, அதை நினைவு கூறும் வகையில் இந்த பாலத்திற்கு சதுரங்க வடிவில வண்ணம் தீட்டியிருக்காங்க. செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கருப்பு வெள்ளை கட்டங்களை இந்த பாலத்துக்கு வர்ணமாக தீட்டி மிக பொலிவாக காணப்படுகின்றது. அந்த வழி பக்கத்தில் ஒரு பெரிய மலை குன்று போல செயற்கை முறையில் அமைச்சிருக்காங்க. அதில் மலை மேலேருந்து நீர் கொட்டுற மாதிரி ஒரு செயற்கையாக நீர் ஊற்று அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இரவு நேரங்களில் வண்ண விளக்குகளால் அது ஜொலிக்கின்றது.
அதை தள்ளி நம்ம கொஞ்சம் அப்படியே வந்தோம்னா அங்கே வந்து ஒரு உழைப்பாளர் சிலை வந்து வச்சுருக்காங்க. இந்த உழைப்பாளர் சிலை வந்து மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு உழைப்பாளர் சிலை. மே தினங்களில் வந்து இந்த உழைப்பாளர் சிலையில தான் எம்பளமாக வச்சு நிறைய பேர் மே தின வாழ்த்துக்கள் செய்திகள்லாம் போடுறாங்க. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் எதிர்ப்புறமாக பார்த்தோம்னா நம்ம எழிலகம் என்ற ஒரு கட்டடத்தை நம்ம பார்க்குறோம். இந்த எழிலகத்தில் வந்து அரசு சார்ந்த பல்வேறு அலுவலர்களெல்லாம் இந்த எழிலகத்துக்குள்ளே இயங்கி வருது. அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சென்னை பல்கலைக்கழகம், அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கட்டடம் மிக பழமை வாய்ந்த பழங்கால கட்டிடக்கலையை நினைவூட்டும் வகையில் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த கட்டடத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறை, அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அலுவலகத்தை பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா வளைவை பார்க்குறோம். இதுவும் சிறப்பாக இருக்குது. இப்போ அந்த எதிர்ப்புறம் பார்த்தோம்னா பாரதியார் சிலை, மகாகவி பாரதியாருடைய சிலையை நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் தள்ளி அப்படி பார்த்தோம்னா மாநில கல்லூரியை பார்க்குறோம் நம்ம, அதாவது பிரசிடென்சி காலேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலேஜை பார்க்குறோம். இந்த மெரினா பீச் சொல்கிறேன் இல்லையா, அந்த சாலை எப்பயுமே வந்து போக்குவரத்து வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு இடம் இது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து சென்னை, நம்ம சென்னை அப்படின்ற ஒரு லோகோ வச்சு ஒரு ஃபோட்டோ பாயிண்ட், அதாவது புகைப்படங்கள் எடுப்பதற்கு ஏற்ப ஒரு சென்னை நகரை அழகுபடுத்தக்கூடிய ஒரு இடத்தை அமைச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி நின்று பல பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம அதற்கு எதிர்ப்புறமாக கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா விவேகானந்தர் இல்லம் இருக்குது. விவேகானந்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து சென்னைக்கு வரும்போது இந்த இடத்துல தான் தங்கி போவார். அவருடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு விவேகானந்தர் இல்லம் மிக சிறப்பாக பொலிவோடு இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் வந்து அந்த இல்லத்துக்குள்ளே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா கலங்கரை விளக்கம், அதாவது லைட் ஹவுஸ் வானத்தை தொடும் உயரத்தில் நிற்கின்றது. அதன் எதிரே சென்னை வானொலி நிலையம், அகில இந்திய சென்னை வானொலி நிலையத்தை பார்க்குறோம். நம்ம காமராஜர் வந்து 2 மாணவ மாணவிகளை கையிலே பிடித்து கொண்டு நிற்பது போன்ற ஒரு காட்சியை சிலையாக பார்க்குறோம். இவர் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு கல்வி கண்களை திறந்த கர்ம வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய செயல்பாடுகள்லாம் மிகவும் சிறப்பான ஒரு செயல்பாடாக இருந்தது. அவருடைய ஆட்சி காலத்தில் கல்விக்காக அவர் வந்து பல்வேறு திட்டங்களை எல்லாம் தீட்டி அதனுடைய அடிப்படையிலே இன்றும் நடைமுறையிலே இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி வந்து சென்னை மெட்ரோ ட்ரெயினுடைய பணி நடந்துக்கின்னு வருது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ ட்ரெயின் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றது. மேலும் விரிவாக்க பணியாக சிறுசேரி வரை செல்வதற்கான ஆயத்த பணி நடந்து வருகிறது. அந்த மெட்ரோ ட்ரெயினுடைய பணிகளை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இவ்வளவு நேரம் சிறப்பாக இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறந்துடாமல் நம்ம ஏஎம்வி மீடியா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.